ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஜாம்பவான்கள். ஒண்ணு டிஎம்கே, இன்னொன்னு ஏடிஎம்கே. அப்பேற்பட்ட 2 ஜாம்பவான்கள நான் சோலோவா சந்திக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி களத்துல இறங்கி இருக்கிறது தான் நம்ம தளபதி விஜய். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், டிவிகே தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் பேசும் பொருளா இருக்கு. அரசியல்ல ஒரு மெர்சல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட கட்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அந்த கட்சி எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன, அவங்களோட வலிமை என்ன, அப்புறம் அவங்களோட எதிர்காலம் என்ன, இதை எல்லாத்தையும் தெளிவா இந்த வீடியோல பார்த்துருவோம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2024 பிப்ரவரியில் இந்த கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. டிவிகே அப்படின்ற அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதோட தொடக்கம் பார்த்தீங்கன்னா 2021 வந்துருச்சு ஃப்ரெண்ட். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் மக்கள் இயக்கம் 2021 பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் வெற்றி அடைகிறாங்க. அது 169 இடத்துல 115 இடத்த ஜெயிக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 70% வெற்றி அவங்களுக்கு கொடுக்குது. இதை தொடர்ந்து தான் நம்மளோட டிவிகே அந்த கட்சி பார்த்தீங்கன்னா உருவாயிருக்கு. ஸோ அக்டோபர் 2024 பார்த்தீங்கன்னா மாநாடை நடத்தி முடிக்கிறாரு. அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா தன்னோட கொள்கைகள் என்ன என்ன அப்படி சொல்லி வெறிபியா சொல்லியிருக்காரு. அதாவது அம்பேத்கர், பெரியார் இவங்களோட சமத்துவம், மத சார்பற்ற சமூகம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கொள்கைகளை பார்த்தீங்கன்னா இந்த ரேலியில அவர் முடிக்கிறாரு. ஸோ இதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக நடந்த நம்ம ஆகஸ்ட் 21 மதுரை மாநாட்டில் வந்து அவர் கலந்துக்கிறாரு. இதில் தெளிவாக சொல்லிடுறாரு, தன்னுடைய கொள்கை எதிரி வந்து பிஜேபி என்னும், தன்னுடைய அரசியல் எதிரி வந்து டிஎம்கே என்னும் பார்த்தீங்கன்னா தனியாக சொல்லிடுறாரு. அதுவும் இல்லாமல் எந்த கூட்டணியும் இல்லாமல் நான் சோலோவாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அதையும் ஓப்பனாக சொல்லிடுறாரு. ஸோ இதில் என்ன விஷயம் இருக்குது, இதில் என்ன எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், டிவிகேவோட பாசிட்டிவ் சைட் என்ன, அவங்களோட வலிமைகள் என்ன, அதை பற்றி இப்போ பார்த்துருவோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட பாசிட்டிவ் அவரோட வலிமை என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் சார் அவருடைய அந்த ஸ்டார்டம் தான், அவருடைய அந்த ஸ்டார் பவர் தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிகப்பெரிய ரசிகர் படையை வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட பேரணியில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 லட்சம் பேரையும், இப்போ ரீசனாக அப்படின்ற மதுரையில் பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர் வந்திருக்காங்க சொல்லி தகவல் சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, புதிய மாற்றம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மக்கள் எல்லாம் ஒரு புதிய மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா, இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டிஎம்கே ஆட்சியும், ஏடிஎம்கேவும் தான் இதுவரைக்கும் வரிசையா இருந்திருக்கு. ஸோ, அப்பேற்பட்ட ஆட்சிக்கு ஒரு புதுசா வரணும்னு சொல்லி மக்கள் வந்து விரும்புறாங்க. ஸோ, இதுவும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பா தான் இருந்திருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான பிரச்சனைகளில அவரோட நிலைப்பாடு. லைக் நீட் பிரச்சனைகளா இருக்கட்டும், ஜாதி கணக்கெடுப்பு அந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், மாநில உரிமை அதுவா இருக்கட்டும், இந்தி திணிப்பு எதிர்ப்பு. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவர் ரொம்ப வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு. ஸோ இதையும் வந்து தன்னுடைய கொள்கைகளா வச்சிருக்காரு. ஸோ இதுவும் அவருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இதா தான் அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மக்களோட மனநிலை. அதாவது இந்த மாநாட்டில பார்த்தீங்கன்னா, அவர் பேசுறப்ப ஸ்டாலின் அங்கிள் அப்படி சொல்லி பேசியிருப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பிஜேபி அவரோட தலைவரோட அதாவது நம்ம பிஎம்மோட அவர பத்தியும் வந்து பேசியிருப்பாரு. ஸோ இந்த மாரிலாம் பேசுறப்பலாம் பார்த்தீங்கன்னா, மக்களோட கரகோஷம் ரொம்ப அதிகமாவே இருந்திருக்கு. நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். ஸோ இத வந்து என்ன சொல்லுதுன்னா, மக்களோட மனநிலை வந்து நல்லா தெளிவாவே காட்டுது. அதாவது அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க மேல வந்து எதிர்பார்ப்பா இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து வெறுப்பு இருக்கு, எந்த அளவுக்கு விருப்பம் இருக்கு. ஸோ இந்த கரகோஷத்திலே நம்மளுக்கு தெரிஞ்சிருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா தான் அமைஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா அவருக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கா? அவருக்கு எந்த ஒரு சவால்களும் இல்லையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெரிய ஆலமரமா இருந்தாலும், அதோட நிழல் பார்த்தீங்கன்னா, கீழ தான் இருக்கும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். அதே மாரி இந்த டிவிகேக்கும் ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ஸோ அதையும் பார்ப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எது வந்து பாசிட்டிவா இருந்துச்சோ, இப்ப அதுவே தான் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு வந்து ஒரு நெகட்டிவாவும் அமைஞ்சிருக்கு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரோட ரசிகர் படை. இந்த கூட்டத்துக்கு வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவரோட பெரிய ரசிகர்கள் தான். ஸோ இந்த ரசிகர்கள் வந்து அவருக்கு வந்து வோட்டர்ஸா மாறுவாங்களா? அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா, அவர் மேல உள்ள கிரேஸினாலயும், இல்ல அவர பார்க்கணுன்ற ஆர்வத்தினாலயுமே இதுல பல பேர் வந்திருப்பாங்க. ஆனா, அவங்க எல்லாமே அவருக்கு ஓட்டுக்கு போடுவாங்களா? அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்விக்குறி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்து அவரோட நெகட்டிவ் சைட் பார்த்தீங்கன்னா, அதாவது அவரோட ஒரே முகம் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அவரோட கட்சிகள்ல மத்த உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா, யாரும் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனவங்களும் இல்ல. அந்த அளவுக்கு தெரிஞ்சவங்களும் இல்ல. எங்க பார்த்தாலும் இவர் ஒண்டி தான் இருக்காரு. ஸோ இவர் முகம் ஒண்டி தான் அந்த அந்த கட்சியில பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப வெளிப்படையா இருக்கு. ஸோ மத்தவங்க யாரும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து பிரபலமானவங்க இல்ல. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, அவரோட நெகட்டிவ் சைட்ட தான் காட்டுது. இதுக்கு அடுத்த ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் அனுபவம். அவரோட கட்சியில பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இருக்கிறதெல்லாம் முன்னாள் அதிகாரிகள், மூத்த அதிகாரிகள் இவங்க தான் இருக்காங்க. ஆனா, ஒரு மூத்த அரசியல்வாதிகள்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்ப வெகு சிலர் பேர் தான் இருக்காங்க. ஸோ, இதுவும் பார்த்தீங்கன்னா, அவரோட ஒரு நெகட்டிவ் சைட் தான் காட்டுது. அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஜாம்பவான்கள். என்னதான் நம்ம சொன்னாலும், இவங்க ரொம்ப வலிமையானவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ, இவங்கள எதிர்த்து சோலோவா அவரால போட்டியிட முடியுமா?
எவ்வளோ பெரிய ரசிகர் படையா இருந்தாலும், இவங்க 2 பேத்தையும் அவரால சமாளிக்க முடியுமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் ஃப்ரெண்ட். அட் த சேம் டைம் இது வந்து அவருக்கு ஒரு நெகட்டிவ் இது தான் காட்டுது. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து டிவிகேயோட வீக்கஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணி இல்லாம தனியா, அதாவது கூட்டணி இல்லாம தனியா வந்து சோலோவா 234 தொகுதிகள்ல வந்து அவர் ஜெயிக்க முடியுமா? அப்படின்றத நீங்களே யோசிச்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளவு பெரிய சவாலா இருக்கும் அப்படின்றத நீங்களே பார்த்துக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா, சட்ட சிக்கல். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். இப்பயே பார்த்தீங்கன்னா, அவர் பேர பார்த்தீங்கன்னா, நெறைய கேஸு அப்படின்றது வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்னன்னா, இப்ப நடந்து முடிஞ்ச அந்த ரேலியில பார்த்தீங்கன்னா, அந்த மதுரை ரேலியில பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு அடிபட்டதாகவும், சில பேர் காயமுற்றதாகவும் பார்த்தீங்கன்னா, அவர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சைட்டா தான் பார்க்கப்படுது. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, வாக்கு பிளவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்டிகே, அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விடிகே, ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே, ஸோ இந்த மாரி 3 கட்சிகள் தனித்தனியா இருக்கிறவாசி வாக்கு பிளவுகள் ஏற்படும். இது வந்து டிஎம்கேக்கு ஒரு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட் வந்து ஒப்பீனியன் வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சோ ஃபார் பாசிட்டிவ் சைட் அப்புறம் நெகட்டிவ் சைட் பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, எதுவும் நியூ அப்டேட். எஸ் இப்போ வந்திருக்க நியூ அப்டேட் என்னன்னு பார்ப்போம். ஸோ நியூ அப்டேட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு விடிகே பார்த்தீங்கன்னா 3வது இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. அதாவது இதுவரைக்கும் ஏடிஎம்கே, டிஎம்கே இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இவங்க 3வதா புதுசா போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு புது கட்சிக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம்னே சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏடிஎம்கே, டிஎம்கே தான் எப்பவுமே இருப்பாங்க. ஸோ அதை அடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த கட்சி இந்த மாரி பேசும் பொருளா ஆனதில்ல. ஸோ இப்ப இவங்க ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சைட்ட தான் குடுக்குது. ஸோ அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃபிரெண்ட்ஸ், விஜய் மேல வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க. அதாவது இந்த நடந்து முடிஞ்ச மதுரை மாநாட்ல பார்த்தீங்கன்னா, சில தள்ளு முள்ளுகள் ஆயப்பட்டதாகவும், சில பேருக்கு காயம் விட்டிருந்ததாகவும் அவர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது அப்டேட்டா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் விஜய் சார் மேல பார்த்தீங்கன்னா, அந்த மாரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்ல. ஸோ முறையா அவர் வந்து சட்ட சிக்கல் எதிர்கொள்வதாகவும் சொல்றாங்க. ஸோ இதுதான் ஃபிரெண்ட்ஸ் நியூ அப்டேட். இதுக்கு அடுத்து அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் சார் குடுத்த அந்த அந்த அழுத்தம் பார்த்தீங்களா, அரசியல் குடுத்த அந்த அந்த அழுத்தம் வந்து விஜய் சாரும் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது டிவிகேவும் அந்த வகையான அழுத்தத்த குடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, டிஎம்கே, பிஜேபி. ஸோ இவங்க கூட கூட்டணி இல்லன்னு சொல்லிட்டு டிவிகே அவர்கள் தெளிவாவே சொல்ட்டாங்க. ஸோ இதுக்கு இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே. ஸோ அவங்களோட கூட்டணி வந்து ஒருவேளை பிஜேபிலேருந்து அவங்க வெளியாவுனாங்கன்னா, மேபி அவங்க கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாவே இருக்கு. ஸோ இது வந்து காலம் தான் பதில் சொல்லணும். ஸோ இதுதான் அடுத்து வந்திருக்க அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓவராலா நம்ம பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா இருக்கட்டும், பாசிட்டிவா இருக்கட்டும், ஸோ நியூ அப்டேட்ஸா இருக்கும் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ இப்ப நம்ம பார்க்க போறது அவங்களோட ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சர பத்தி பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, டிவிகே அப்படின்ற அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்த உருவாக்குவாங்களா? இல்ல சினிமாவுல இருக்கிற மாரி ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு ஹைப்பும், இல்ல ட்ரெய்லருக்கு ஒரு ஹைப்பும் குடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாரி ஒரு சாதாரண ஹைப்பா முடிஞ்சிருமா? அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை பாசிட்டிவா இருந்தா, ஒருவேளை அவர் வந்து ஜெயிச்சிட்டாருன்னா, அடுத்த தமிழகத்தோட முதல்வர் ஆயிருவாரு. ஸோ ஒரு புதிய மாற்றம், புதிய புதிய கட்சி, புதிய தலைவர். ஃப்ரெண்ட் ஒருவேள அவங்க தோத்துட்டாங்கன்னா, ஸோ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட நம்பிக்கை குறைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், டிவிகே கட்சியோட நம்பிக்கை குறைஞ்சிரும். ஏன்னா, ஓட்டு பிளவு காரணமா, இல்ல ஓட்டு குறைவான காரணமா, ஸோ தோத்து போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலா என்ன நம்ம எதிர்பார்க்க முடியுது கேட்டிங்கன்னா, இத நான் சொல்லல ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்பெர்ட் சொல்றாங்க. ஸோ என்ன நம்ம எதிர்பார்க்க முடியுது பார்த்தீங்கன்னா, அவங்க தோத்தாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி, அ ஓவராலா பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு நல்ல இடத்துல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதாவது அதிக இடங்கள ஜெயிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கு. ஆனா, இதுல என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, அவங்க ஸ்டில் வந்து ஒரு அதாவது வெறும் வளரும் கட்சி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, அங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ எது நடக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து 2026ல தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். எது எப்படி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், தமிழக வெற்றி கழகம். கண்டிப்பா இது ஒரு தமிழகத்தோட மிகப்பெரிய எதிர்பார்ப்புன்னே சொல்லலாம். ஸோ ஏன்னா, அவ்வளோ கூட்டங்கள், அவ்வளவு விஷயங்கள், அவ்வளோ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கேள்விய நான் உங்கள்ட்ட விட்டுறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? 2026ல டிவிக்கு அவங்க ஜெயிப்பாங்களா? எம்ஜிஆர் சார் அவங்க ஜெயிச்ச மாரி, நம்ம விஜய் சார் அவர்களும் ஜெயிப்பாங்களா? இது வெறும் ஒரு மிகப்பெரிய வெற்றி விழாவா ஆவுமா? எப்படி பார்த்தாலும் ஒரு கடுமையான போட்டிய குடுக்க போது இந்த 2026 தேர்தல்ல. அது மட்டும் நல்லா தெரியுது ஃபிரெண்ட்ஸ். இன்னொன்னு வந்து ஒரு அசைக்க முடியாத கட்சியாவும் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்குன்னு நல்லா தெரியுது ஃபிரெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் காலங்கள் தான் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பதில் சொல்லணும். ஸோ
பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் 2026ல என்ன நடக்குது எப்படின்னு. ஸோ உங்க கருத்துக்கள நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2026ல வெற்றி வாகை சூடுமா டிவிகே? இல்ல ஒரு சினிமா ஹைப் மாரி நல்ல ஒரு ஹைப்பா இருந்துட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லாம போயிரும்ல. ஸோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நார்மல் கட்சி மாரி ஆயிருமா? அப்படின்றத நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். ஸோ உங்க கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெறைய ரிசர்ச் நெறைய இது பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ குடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தயவு செஞ்சு நீங்க வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்பதான் நம்ம சேனல் வளரும். என்னால மேலும் மேலும் வீடியோ போட முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தேவன்.